முக்கிய செய்திகள். சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை. தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இன்று தமிழகம் வருகை. தொகுதி பங்கீடு குறித்து தோழமை கட்சிகளுடன் 22ஆம் தேதி முதல் பேச்சு. திமுக தலைமை கழகம் அறிவிப்பு. பட்டியல் என ஒதுக்கீட்டிலும் கிரீமி லேயர் பிரிவு. மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. திருப்பதி லட்டு கலப்பட நெய் விவகாரத்தில் 235 கோடி ரூபாய் ஹவாலா மோசடி. விசாரணையை தொடங்கியது அமலாக்கத்துறை. மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் மரணத்தில் சதி இருப்பதாக புகார். வெளிநாட்டு அமைப்புகள் விசாரணை நடத்த உறவினர்கள் கோரிக்கை. வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக இந்திய துணை தேர்தல் ஆணையர் இன்று சென்னை வரவுள்ளார். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம் மற்றும் அசாம் ஆகிய 5 மாநிலங்களுக்கு வரும் ஏப்ரல், மே மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தன. இந்நிலையில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் தீவிரமடைந்துள்ளது. அதன்படி சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக துணை தேர்தல் ஆணையர் திரு பானு பிரகாஷ் சென்னையில் 2 நாட்கள் முகாமிட்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இதற்காக இன்றிரவு சென்னை வரும் அவர் நாளை தலைமை தேர்தல் அதிகாரியுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து வருமான வரித்துறை, சுங்கத்துறை, காவல்துறை, ரயில்வே, சிஆர்பிஎஃப், தபால் துறை, சிவில் விமான போக்குவரத்து துறை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட துறைகளின் ஒருங்கிணைப்பு அலுவலர்களுடன் துணை தேர்தல் ஆணையர் ஆலோசனை மேற்கொள்கிறார். நாளை மறுநாள் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். இதையடுத்து தேர்தல் தேதி தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மார்ச் முதல் வாரத்தில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஏப்ரல் முதல் வாரத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஒரே இடத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பணிகள் நேற்றுடன் நிறைவுற்ற நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க அலுவலர்களிடம் படிவங்களை கொடுத்தும் இணையம் மூலமாகவும் மொத்தம் 34,75,717 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இந்த விண்ணப்பங்களை வாக்காளர் பதிவு அலுவலர்கள் மூலம் சரி செய்யும் பணி நேற்றுடன் நிறைவு பெற்றது. இதையடுத்து வரும் 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுகிறது. இந்த வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் மட்டுமே வரவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தோழமை கட்சிகளுடன் வரும் 22ஆம் தேதி தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று அக்கட்சியின் தலைமை அலுவலகம் அறிவித்துள்ளது. சமீபத்தில் இந்தியா டுடே மற்றும் சி வோட்டர் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் தற்போது தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்தால் திமுக தலைமையிலான கூட்டணி 45% வாக்குகளை பெற்று ஆட்சியை தக்கவைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே திமுகவுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த காங்கிரஸ் அக்கட்சியின் தமிழக பொறுப்பாளர் திரு கிரிஷ் சோடங்கர் தலைமையில் ஏற்கனவே 5 பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளது. இந்நிலையில் விரைவில் அமைக்கப்பட உள்ள திமுக தொகுதி பங்கீட்டு குழுவானது சட்டப்பேரவை அலுவல்கள் நிறைவடைந்தவுடன் வரும் 22ஆம் தேதி முதல் தோழமை கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் என்று திமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்களின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் அறிந்து வருவதாகவும் இதுவரை 75,000 கோரிக்கைகளும் பரிந்துரைகளும் பெறப்பட்டு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டியலின மற்றும் பழங்குடியின சமூகத்தினரில் கிரீமி லேயர் எனப்படும் பொருளாதாரத்தில் முன்னேறிய பிரிவை கொண்டுவர கோரி தொடரப்பட்ட வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இடஒதுக்கீடு அமலில் உள்ளது. மத்திய மாநில அரசுகளின் இடஒதுக்கீட்டில் இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவினரில் பொருளாதார ரீதியாக முன்னேறியவர்கள் கிரீமி லேயர் என அடையாளப்படுத்தப்பட்டு இடஒதுக்கீட்டு சலுகையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். மண்டல் கமிஷன் பரிந்துரையின்படி கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக ஓபிசி பிரிவினருக்கு கிரீமி லேயர் முறை நடைமுறையில் உள்ளது. இதேபோல் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கும் கொண்டு வந்து அவர்களுக்கு இடஒதுக்கீட்டு சலுகைகளை ரத்து செய்ய கோரி ஓபி சுக்லா என்ற மனுதாரரும் சம்தா அந்தோசன் சமிதி என்ற அமைப்பும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. இந்த மனுக்கள் தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் மற்றும் நீதிபதிகள் திரு ஜாய் மால்யா பாக்ஷி மற்றும்
திரு NV அன்சாரியா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பட்டியலின மற்றும் பழங்குடியின சமூகத்தில் உட்பிரிவை ஏற்படுத்த மாநிலங்களுக்கு அதிகாரம் உள்ளது என 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் மத்திய மாநில அரசுகள் கிரீமி லேயர் வகைப்பாட்டுக்கான அளவுகோல்களை வகுக்க உத்தரவிட வேண்டும் என மனுதாரர்கள் தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்தனர். திருப்பதி லட்டு கலப்பட விவகாரத்துடன் தொடர்புடைய பண மோசடி குறித்து விசாரிக்க அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. ஆந்திரத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான YSR காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது திருப்பதி ஏழுமலையான் கோயில் லட்டுகளை தயாரிக்க விலங்கு கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதாக கடந்த 2024ஆம் ஆண்டு அந்த மாநில முதலமைச்சரும் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவருமான திரு சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டினார். திருப்பதி லட்டுகளை தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் விலங்கு கொழுப்பு இருந்ததாக ஆய்வக அறிக்கை ஒன்றையும் தெலுங்கு தேசம் கட்சி வெளியிட்டது. நெய்யில் மாட்டு கொழுப்பு, மீன் எண்ணெய் உள்ளிட்டவை இருந்ததாக அக்கட்சியினர் சுமத்திய குற்றச்சாட்டு நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. எனினும் இந்த குற்றச்சாட்டை YSR காங்கிரஸ் மறுத்தது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் CBI தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்த உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் கடந்த 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் விசாரணையை தொடங்கிய அந்த குழு கடந்த ஜனவரி 24ஆம் தேதி நெல்லூர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. அதில் பால் அல்லது வெண்ணெய் என பால் சார்ந்த பொருட்களுக்கு பதிலாக தரம் குறைந்த நெய், பாமாயில் உள்ளிட்டவை மூலம் திருப்பதி லட்டுகள் தயாரிக்கப்பட்டதாகவும் இது ஆய்வக பரிசோதனையில் தெரியாமல் இருக்க சில கலப்பட பொருட்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இவ்வாறு தயாரிக்கப்பட்ட கலப்பட நெய்க்கு போலியான தரச் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ள CBI குழு திருப்பதி தேவஸ்தான அலுவலர்கள் 9 பேர், 5 பால் நிறுவன நிபுணர்கள் உட்பட 36 பேரின் பெயர்கள் முறைகேட்டில் தொடர்புடையதாக குற்றப்பத்திரிகையில் குறிப்பிட்டுள்ளது. அதே நேரம் திருப்பதி லட்டு தயாரிப்பில் விலங்கு கொழுப்பு, மீன் எண்ணெய் உள்ளிட்டவை பயன்படுத்தவில்லை என்றும் CBI கூறியது. இந்த நிலையில் இந்த விவகாரத்துடன் தொடர்புடைய பண மோசடி தொடர்பாக அமலாக்கத்துறையும் விசாரணை மேற்கொள்ள உள்ளது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள அமலாக்கத்துறை CBIயின் முதல் தகவல் அறிக்கை மற்றும் வழக்கு தொடர்பான பிற ஆவணங்களையும் கோரவிருப்பதாக அறிவித்துள்ளது. இந்த மோசடியில் 235 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதி திருப்பிவிடப்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விமான விபத்தில் உயிரிழந்த மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் மரணத்தில் சதித்திட்டம் இருக்கலாம் என்ற சந்தேகம் உள்ளதால் வெளிநாட்டு அமைப்பின் விசாரணை தேவை என்று அவரது உறவினர் திரு ரோஹித் பவார் கோரிக்கை விடுத்துள்ளார். பாராமதியில் உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்துக்காக கடந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி அஜித் பவார் சென்ற விமானம் விபத்துக்குள்ளானதில் அஜித் பவார், 2 விமானிகள், உதவியாளர் உள்பட 5 பேர் உயிரிழந்தனர். விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்ட நிலையில் மகாராஷ்டிராவின் குற்ற புலனாய்வுத்துறை இந்த விபத்து குறித்து தனது விசாரணையை ஏற்கனவே தொடங்கியுள்ளது. சரத்பவாரின் தேசியவாத காங்கிரசுடன் தமது தலைமையிலான அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை இணைக்கும் முயற்சியில் அவர் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விமான விபத்தில் அவர் மரணமடைந்தது குறித்து மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி உள்ளிட்டோர் சந்தேகம் கிளப்பியிருந்தனர். இந்நிலையில் அஜித் பவாரின் மரணத்தில் நாச வேலைகள் இருக்கலாம் என்ற சந்தேகம் உள்ளதாக மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவரது உறவினரும் அஜித் பவார் கட்சியின் மூத்த நிர்வாகிகளில் ஒருவருமான திரு ரோஹித் பவார் கூறியுள்ளார். பணி திட்டத்தின்படி விமானத்தை இயக்க வேண்டிய விமானிகள் திரு சஹில் மதன் மற்றும் யாஷ் ஆகியோர் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியதாக கூறப்படும் நிலையில் சுமித் கபூர் மற்றும் ஷம்பாவி பதக் ஆகியோர் மட்டும் விமான நிலையத்தை எவ்வாறு எளிதில் அடைந்தார்கள், அவர்கள் அருகில் வசித்தார்களா என்றும் திரு ரோஹித் பவார் கேள்வி எழுப்பியுள்ளார். விபத்துக்கு முன்பு விமானத்தின் டிரான்ஸ்பாண்டர் வேண்டுமென்றே அணைக்கப்பட்டுள்ளதாகவும் விமானத்தை இயக்கிய கேப்டன் சுமித் கபூர் ஏற்கனவே பணி நேரத்தில் மது அருந்தியதற்காக 3 ஆண்டுகள் இடைநீக்கம் செய்யப்பட்டவர் என்றும் திரு ரோஹித் பவார் கூறினார். காலை 7 மணிக்கு புறப்பட திட்டமிடப்பட்ட விமானம் காலை 8:10 மணிக்கு தான் புறப்பட்டது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர் VSR விமான நிறுவன அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் அஜித் பவாரின் மரணம் குறித்து தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம், சிவில் விமான பாதுகாப்புக்கான விசாரணை மற்றும் பகுப்பாய்வு பணியகம், இங்கிலாந்தைச் சேர்ந்த விமான விபத்து புலனாய்வு அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் மூலம் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு ரோஹித் பவார் வலியுறுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உருவாக்கப்படும் டீப் ஃபேக் உள்ளிட்ட சித்தரிக்கப்பட்ட சமூக ஊடக பதிவுகளுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கும் புதிய விதிகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதற்காக தகவல் தொழில்நுட்ப விதிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்கள் வரும் 20ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது.
இது தொடர்பாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆடியோ, வீடியோ அல்லது ஆடியோ வீடியோ தகவல்கள் உட்பட AI மூலம் உருவாக்கப்பட்ட பதிவுகள் அல்லது சித்தரிக்கப்பட்ட பதிவுகளுக்கான உரிய விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளன. அதன்படி AI-ஆல் உருவாக்கப்படும் பதிவுகளில் AI தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்ற தகவலை சேர்க்க வேண்டும். இதை சம்பந்தப்பட்ட சமூக ஊடகங்களான எக்ஸ், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்டவை உறுதி செய்ய வேண்டும். பாலியல் துன்புறுத்தல் மற்றும் குழந்தைகளை ஆபாசமாக சித்தரிக்கும் பதிவுகள், போலி ஆவணங்கள், டீப் ஃபேக் போன்ற சட்டவிரோத பதிவுகளுக்கு சமூக ஊடகங்கள் தடை விதிக்க வேண்டும். சட்டவிரோத பதிவுகள் என நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டால் அந்த பதிவுகளை 3 மணி நேரத்திற்குள் சமூக ஊடகங்கள் நீக்க வேண்டும். முன்பு இதற்கான கால அவகாசம் 36 மணி நேரமாக இருந்த நிலையில் இந்த மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது. AI-ஆல் உருவாக்கப்பட்டது என பதிவில் குறிப்பிட்ட பின் அதை சமூக ஊடகங்கள் நீக்கவோ அல்லது மறைக்கவோ கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆபாச பதிவுகள் அதிகமாக வெளிவரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக மத்திய அரசு இதனை அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ரயில்வே திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒத்துழைப்பு தரவில்லை என மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியது பொய்யான தகவல் என போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார். ரயில்வே துறைக்காக தமிழ்நாடு கையகப்படுத்திய நிலங்களுக்கு உரிய இழப்பீடு தரப்படவில்லை என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சமீபத்தில் குற்றம் சாட்டியிருந்தார். தமிழ்நாடு அரசு நிர்வாக அனுமதி தந்த 2500 ஹெக்டேர் நிலத்தில் 931 ஹெக்டேர் நிலத்தை கையகப்படுத்தியதாகவும், ஆனால் அதற்கான இழப்பீட்டை ரயில்வே துறை இதுவரை வழங்கவில்லை என்று முதலமைச்சர் கூறியிருந்தார். இந்நிலையில் அவரது கேள்விக்கு பதில் கூறாமல் ரயில்வே துறை கோரிய 4326 ஹெக்டேரில் வெறும் 1052 ஹெக்டேரே மாநில அரசு வழங்கியுள்ளதாக ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியிருந்தார். இந்நிலையில் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர், ரயில்வே அமைச்சர் உண்மைக்கு புறம்பான தகவல்களை கூறி வருவதாகவும், முதலமைச்சர் ஆதாரத்துடன் கேட்ட கேள்விகளுக்கு முறையாக பதில் அளிக்கவில்லை என்றும் விமர்சித்துள்ளார். இந்த நிலம் கையகப்படுத்த அவங்க சொல்லும்போது தமிழ்நாடு அரசு அதுக்கு ப்ராஜெக்ட் அவங்க டிபிஆர் வாங்கிட்டு அதற்கான என்ன தேவையோ அதை குறிப்பிடுவது வழக்கம். அதற்கு அவர்கள் எந்த நிலத்தை எடுப்பதற்கான தொகையை வழங்க வேண்டும். ஆனால் தொகையை வழங்குவதற்கு அவர்கள் முன்வருவதே கிடையாது. வெறும் தகவலை மாத்திரம் சொல்லிவிட்டு அறிவிப்பு மாத்திரம் சொல்லிவிட்டு அதோடு நிறுத்திவிடுவது தான் வழக்கமாக இருக்குது. தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை ஒதுக்காமல் வார்த்தைகளை மட்டும் செலவிடும் பிரதமர் போலவே ரயில்வே அமைச்சரும் செயல்பட்டு வருவதாக அமைச்சர் திரு சிவசங்கர் கூறியுள்ளார். மதுரை அருப்புக்கோட்டை ரயில் பணிகளை தமிழ்நாடு அரசு நிறுத்த கூறியதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் பொய் தகவலை பரப்புவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். 100% நிலமும் கையகப்படுத்தப்பட்ட திண்டிவனம் நகரி அகலப்பாதை பணி நடக்காதது பற்றி ரயில்வே அமைச்சர் எதுவுமே கூறவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை கேட்டு பெற பிரதமரை முதலமைச்சரே நேரில் சென்று சந்தித்து மனு அளித்தும் தமிழகம் கேட்கும் நிதியை ஒதுக்கப்படுவது இல்லை என்றும் திரு சிவசங்கர் குற்றம் சாட்டினார். மாநிலத்திடம் வரியை மட்டும் பெற்றுக்கொண்டு மத்திய அரசு நிதி ஒதுக்காமல் இருப்பது குறித்து தேவைப்பட்டால் நீதிமன்றம் செல்லவும் தயங்க மாட்டோம் என்றும் அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்தார். வானில் ஒரே நேரத்தில் 6 கோள்கள் அணிவகுக்கும் அரிய நிகழ்வை வரும் 28ஆம் தேதி பொதுமக்கள் கண்டு மகிழலாம் என்று வானிலை அறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். சூரிய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு கோளும் சூரியனை சுற்றி வருகின்றன. இதில் பூமி ஒருமுறை சூரியனை சுற்றி வர 365 நாட்கள் ஆகின்றன. கோள்களின் சுற்றுவட்ட பாதையில் ஒன்றை ஒன்று சந்திக்கும் அபூர்வ நிகழ்வுகள் அவ்வப்போது நிகழ்வதுண்டு. அதன்படி 6 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் அணிவகுத்து வரும் அரிய நிகழ்வானது கடந்த ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி நடந்தது. அதேபோல் இந்த ஆண்டும் 2 முறை ஒரே நேர்கோட்டில் சில கோள்கள் வரவுள்ளன. வெள்ளி, வியாழன், சனி, செவ்வாய், நெப்டியூன் மற்றும் யுரேனஸ் ஆகிய 6 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வரும் 28ஆம் தேதி தென்பட உள்ளன. இதில் வெறும் கண்களால் வெள்ளி, வியாழன், சனி மற்றும் செவ்வாய் கோள்களை பார்க்கலாம். நெப்டியூன் மற்றும் யுரேனஸை மிகவும் சக்தி வாய்ந்த தொலைநோக்கிகளால் மட்டுமே காண முடியும். இவற்றை காண்பதற்காக அறிவியல் அமைப்புகள் சார்பில் நாடு முழுவதும் சிறப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வரவில்லை என்று விளக்கமளித்துள்ள வானிலை ஆய்வாளர்கள், பூமியில் இருந்து பார்க்கும்போது இந்த கோள்கள் ஒரே நேர்கோட்டில் இருப்பது போல ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகின்றன. இதில் வெள்ளி, வியாழன், சனி மற்றும் செவ்வாய் கிரகங்களை வீட்டின் மாடியில், மைதானங்கள் அல்லது கடற்கரையில் இருந்தே பார்க்கலாம் என்று கூறியுள்ளனர். செவ்வாய் கிரகம் இரவு 9 மணி அளவில்தான் உதயமாகும். கிரகங்களை தனித்தனியாகவும் பார்க்கலாம். அதே நேரம் யுரேனஸ் மற்றும் நெப்டியூனை சக்தி வாய்ந்த தொலைநோக்கியால் மூலமே பார்க்க முடியும். இதுபோன்ற 5 அல்லது 6 கோள்களின் அணிவகுப்பு மீண்டும் இந்த ஆண்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதியும் நடைபெறும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்.
தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியில் போதிய மழை இல்லாததால் மிளகாய் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். விளாத்திக்குளம், புதூர் மற்றும் சுற்றுவட்டாரங்களில் விவசாயிகள் அதிகளவு குண்டு மிளகாய் சாகுபடி செய்துள்ளனர். இந்நிலையில் மிளகாய் செடி நல்ல வளர்ச்சி அடைந்து காய்கள் வரும் நேரத்தில் போதிய மழை இல்லாததால் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் தவிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். எனவே பாதிக்கப்பட்ட விளைநிலங்களில் கணக்கெடுப்பு நடத்தி மிளகாய் சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மிளகா செடி நல்ல முளைச்சிருச்சு. ஆனா இப்போ ஒரு மழை இல்லாம எல்லாமே கருகி போயிருக்குது. அதுல முளைச்ச ஒரு 4 காய் கூட கீழே மிளகாய் உதிர்ந்து போயிருது, அதோட நீர்ச்சத்து இல்லாம. இதனால விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதே மாதிரி அது பயிர் இன்சூரன்ஸ் நம்ம கட்டியிருக்கோம். அதுவும் அந்த எங்களுக்கு கோரிக்கை என்னன்னா, இன்சூரன்ஸ் அந்தந்த வருஷத்துக்கு அப்பமே எனக்கு கவர்மெண்ட் கொடுத்துச்சுன்னா எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும். இதனிடையே தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரையை சுற்றியுள்ள பகுதியில் முதல் போக நெல் சாகுபடி அறுவடை பணிகள் தீவிரமடைந்துள்ளன. பெரியகுளம் பகுதியில் 3000 ஏக்கரில் ஐஆர் 20, நெல்லூர் 449 உள்ளிட்ட நெல் ரகங்களில் நல்ல மகசூல் கிடைத்திருப்பதால் மகிழ்ச்சி அடைந்துள்ள விவசாயிகள் அறுவடை பணிகளிலும் தீவிரம் காட்டி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் விளையும் ரோஜா பூக்களுக்கு சந்தையில் வரவேற்பு அதிகரித்து இருப்பதோடு விலையும் 2 மடங்காக உயர்ந்து இருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஓசூர், தளி, கெலமங்கலம், பேரிகை, பாகலூர் உள்ளிட்ட பகுதிகளில் ரோஜா மலர்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் பசுமை குடில்கள் அமைத்து அடர் சிவப்பு நிறம் கொண்ட தாஜ்மஹால் ரோஜா, கோல்ட் ஸ்ட்ரைக், அவெலஞ்சர், பெர்னியர் உள்ளிட்ட 22 வகையான மலர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வெளிமாநிலங்களுக்கு அதிக அளவில் அனுப்பப்படுகின்றன. வழக்கமாக 20 பூக்கள் கொண்ட ஒரு கட்டு ரோஜா 150 ரூபாய் முதல் 250 ரூபாய்க்கு விற்பனையாகும். ஆனால் காதலர் தினம் நெருங்குவதால் ரோஜாக்களின் தேவை அதிகரித்து ஒரு கட்டு 600 ரூபாய் முதல் 800 ரூபாய் வரை விற்பனையாகிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஒரு ஏக்கர் ரோஸ் கிரீன் ஹவுஸ்ல 1.5 லட்சம் ரூபாய் செலவே வரும். லேபர்ஸ் எல்லாமே சேர்ந்து அவ்வளோ வரும். இங்கே நம்மளுக்கு 4 ஏக்கருக்கு 6 லட்சம் ரூபாய் செலவே வரும். ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ பேர் லேபர்ஸ்க்கு ஜாப் கொடுத்து இந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. ஒரு 250 ரூபா 300 ரூபா தான் வியாபாரம் ஆகும் எல்லா வருஷமே. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரேடிங் ப்ளஸ் கார்பரேட் கம்பெனிலாம் இருக்கிறதுனால நிறைய பூ இங்கே எங்ககிட்ட இருந்து வாங்கி எல்லாருக்கும் சப்ளை பண்ணுறாங்க. ஒரு பஞ்சில் பார்த்தீங்கன்னா 20 பூ இருக்கும். ஓசூரில் இருந்து தினசரி 2 லட்சம் ரோஜா மலர்கள் விற்பனைக்கு அனுப்பப்பட்டு வந்த நிலையில் தற்போது தினமும் 10 லட்சம் மலர்கள் அனுப்பப்பட்டு வருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். காதலர் தினம் நெருங்குவதால் வரும் நாட்களில் ரோஜா பூக்கள் விற்பனை மேலும் அதிகரிக்கும் என்பதால் பூ உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக துணை தேர்தல் ஆணையர் இன்று சென்னை வரவுள்ளார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தோழமை கட்சிகளுடன் வரும் 22ஆம் தேதி தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று அக்கட்சியின் தலைமை அலுவலகம் அறிவித்துள்ளது. பட்டியலின மற்றும் பழங்குடியின சமூகத்தினரில் கிரீமிலேயர் எனப்படும் பொருளாதாரத்தில் முன்னேறிய பிரிவை கொண்டுவரக்கோரி தொடரப்பட்ட வழக்கில் மத்திய அரசு பதில் அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.